ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் டி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சிஸ்டத்தில் எப்பொழுது விண்டோஸோ இல்லை லினக்ஸ் ஓஎஸோ தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எல்லாமே நம்மளோட சிஸ்டத்துக்கு அவைலபிள் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு 5 ஓஎஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட சிஸ்டத்தில் எல்லாமே விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8.1 விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒரு சில கம்பெனிஸ் நம்மளோட சிஸ்டத்துக்கு பிசி, டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நம்மளோட மொபைல் மாதிரியே நம்மளோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். அதில் 5 இந்த டாப் 5ல் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபீனிக்ஸ் ஓஎஸ். இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ன்ற பார்த்தோம்னா பியூர் ஆண்ட்ராய்டு, அதாவது ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷனான 10 இன்ஸ்டால் பண்ணி வரும். நம்ம ஆண்ட்ராய்டு 10ல் நம்மளோட மொபைலில் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாத்தையுமே இந்த ஓஎஸில் நம்மளோட சிஸ்டத்தில், அதாவது லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாகவே நம்மளோட சிஸ்டத்தில் ரன் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் கேம்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எதுனாலும் நம்மளோட சிஸ்டத்தில் ரன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம்னா ப்ரைம் ஓஎஸ். ப்ரைம் ஓஎஸும் பார்த்தோம்னா அதே மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் தான். இதுலேயும் பார்த்தோம்னா பியூர் ஆண்ட்ராய்டு தான். நம்மளால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸையும் இதில் ரன் பண்ண முடியும். மூணாவதாக பார்த்தோம்னா ரீமிக்ஸ் ஓஎஸ். ரீமிக்ஸ் ஓஎஸை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இது அப்படியே ஃபீனிக்ஸ் ஓஎஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஒரு சில ஆப்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரீமிக்ஸோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாலாவதாக பார்த்தோம்னா அமிடு ஓஎஸ். இந்த அமிடு ஓஎஸ்ன்றது பார்த்தோம்னா இதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டரால் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஓஎஸ் தான். அதாவது இதோட சைஸ் பார்த்தோம்னா நியர்லி 1.2 GB கிட்ட இருக்குது. இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். ஆனால் பாக்கி சொன்ன 3 ஓஎஸுமே டோட்டலி ஃப்ரீ தான். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தோம்னா பிளிஸ்ன்றது பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஓஎஸ். ஆனால் இதில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுனாலும் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது இவங்க பேக்கேஜாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டோட எந்த வெர்ஷன், அதாவது 4.0க்கு மேலே இருக்கிறது, 4.4 கிட்கேட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் பேக்கேஜாக இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு 4.4 வேணும்னா 600 MB வரும். இதே 7.0, 8.1லாம் 1.2 GBக்கு மேலே போகும். இதில் எந்த ஃபைல் வேணுமோ அதை நம்ம பூட் லோடரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஓஎஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இல்லை இதை நீங்கள் ரன் பண்ணி காட்டுங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தெரிலனா நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பேச வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.